நண்பா நண்பி எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ்ட்ரீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் பேஜ் இது. இந்த பேஜுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்குங்க. இதில் கிளிக் பார் அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. 31 ஜனவரி 2026 ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நேரம் அப்ளைன்னு இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பியில் இன்னும் நீங்கள் அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணலாட்டா அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதை பற்றி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட், அதை ஓகே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ண அடுத்து லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனில் சென்ட் ஓடிபி டு இமெயில், சென்ட் ஓடிபி டு ஃபோன் ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஜோனலில் ஒர்க் வேணுமோ, சென்னைண்டா சென்னை, பெங்களூர்லடா டெல்லி, அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பர்சனல் டீட்டெயில்ஸ். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதில் பாதி டீட்டெயில்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்து மேரிட் ஸ்டேட்டஸில் வந்து பார்க்கணும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. மேரிட் அன்மேரிட் 2 ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரிலீஜியன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டால் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் காட்டும். உங்களுடைய ரிலீஜியன் எதுவோ அதை ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் டங், உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ எழுத போகிறீங்கன்னா தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெர்மனண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், உங்களுடைய அங்கு அடையாளங்கள் 10th டிசியில் உங்களுக்கான இருக்கும். அடுத்ததாக கம்யூனிட்டிஸ், எஸ்சினா எஸ்சின்னு கொடுத்துங்க, எஸ்டி கொடுத்துக்குங்க. பிசி எம்பிசி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி ஓபிசி சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா கியூஆரை செலக்ட் பண்ணுங்கள். பர்சனல் அட்ரஸ், அதில் வந்து ஸ்டேட், உங்கள் ஸ்டேட் எதுவோ மாவட்டம், அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் எப்போ இருக்கோ அந்த அட்ரஸ்ஸு. மேஜர் டவுன் வந்து உங்களுடைய தாலுகா கொடுத்துக்குங்க. பின்கோடு உங்கள் பின்கோடு கொடுத்துக்குங்க. பர்சனல் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம்டா டிக் பாக்ஸை கொடுத்து சேவ் கொடுத்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதர் டீட்டெயில்ஸ். யூ ஆர் ஆன் எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோண்டா நோ ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிசேபிலிட்டிஸ், நீங்கள் வந்து டிசேபிலிட்டினா எஸ்னா எஸ் கொடுங்க, நோண்டா நோ கொடுங்க. யூ ஆர் எலிஜிபிள் டு அவைல் ஃபீஸ் கன்செஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோண்டா நோ கொடுங்க. யூ ஆர் ஆன் எம்ப்ளாய் ஆஃப் இந்தியன் ரயில்வே ஒர்க் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துங்க, நாட் அப்ளிகபிள் ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் படிச்சிங்கன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டா நோ கொடுத்துருங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃபீஸ், உங்கள் ஆதார் கார்டு பேன் நம்பர் கொடுத்துக்குங்க. அது எந்த பேங்கோட சீடிங் இருக்கோ அந்த பேங்க் உங்களுக்கு ஷோ ஆகும், இல்லாட்டா சேஞ்ச் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இதில் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டும் கொடுத்துக்குங்க. நீங்கள் 10th எந்த மாவட்டத்தில் படிச்சிங்களோ அந்த மாவட்டம் படிச்சுங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் டாப்பில் இருக்கும், அது உங்களுடைய போர்ட் நேம் அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. பாசிங் டேட் வந்து அந்த மேலே டிஎம் கோட் இருக்கும். ரோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எண், அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் டாப்பில் கார்னரில் சான்றிதழ் எண் இருக்கும், அது உங்களுடைய சீரியல் நம்பர். ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா யுவர் எஜுகேஷன் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஐடிஆர் இருக்கலாம், இல்லை பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி இருக்கும், அதை சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து அப்லோட் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்.
யூ ஆர் ஏ ட்வின்ஸ், நீங்கள் ட்வின்ஸில் இருக்கீங்கன்னா எஸ்என்எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. கேப்சா லைவ் இமேஜை கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நீளம் அகலம் எவ்வளோ இருக்கணும், அதோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த ஆப்ஷன் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்னு ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஃபரன்ஸ் அண்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து வேக்கன்சி எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக கொடுங்க. அப்புறம் அடுத்து அப்படியே படிப்படியாக வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. அப்படியே 1 by 1 எல்லா ப்ரெஃபரன்ஸ்லையுமே ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்டர் த பிளேஸில் உங்களுடைய பிளேஸை சூஸ் பண்ணி சேவ்ட் ஆப்ஷனை ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். பே வித் எஸ்பிஐ பேயில் பேமெண்ட்டை பே பண்ணிக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்னு வந்துடும். அடுத்து உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட்னு இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சர் எப்படி எம்பிக்குள்ளே கொண்டு வந்தால் அப்லோட் பண்ணுறது எல்லாம் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.